இந்த காலத்துல எல்லாரும் காமனா சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து பேக் பெயின். யங்ஸ்டர்ஸும் சரி, இல்ல எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களும் இத சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? ஸோ இந்த பேக் பெயின் வராம இருக்கிறதுக்கு, நம்மளோட லோவர் பேக்க ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு வீட்லயே சூப்பர் சிம்பிள் அண்ட் பெஸ்ட் ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாங்க. இதுக்கு ஜிம் இல்ல, ஜாகிங் இல்ல, ரன்னிங் இல்ல, ஜம்பிங் இல்லங்க. ரொம்ப சிம்பிள். பெட்ல படுத்துக்கிட்டு கம்ஃபர்டபுளா செய்ற எக்ஸர்சைஸ்ங்க. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த எக்சர்சைஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட லோவர் பேக் ஸ்ட்ரென்தன் ஆயிரும். அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுக்கு பேக் பெயின் அப்படிங்கிறது வராது. நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா படுத்துக்கிட்டு, கால நல்லா வைடா ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைட் டு சைட் கால வந்து ஸ்விங் பண்ண போறோம். 50 டைம்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட லோவர் பேக்கும், வேஸ்ட்டும் வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு காலோட ஹீல்ஸ இன்னொரு காலோட டோஸ் மேல வச்சுக்கிட்டு, சைட் டு சைட் ஒரு 50 டைம்ஸ் நம்ம ஸ்விங் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வெயிஸ்ட்ல ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா போயிரும். வலி இருந்ததுனாலும் குறைய ஆரம்பிக்கும். இது நீங்க பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் மூவ் கிராஸ் லெக் பண்ணிட்டு சைட் டு சைட் நம்ம ஸ்விங் பண்ண போறோம். இப்படி ஸ்விங் பண்ணும்போது நம்மளோட பேக் பெயின் குறைய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் மூவ் கால 90 டிகிரிக்கு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் நம்ம ஸ்விங் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்விங் பண்ணும்போது நம்மளோட ஹிப்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அங்க பெயின்லாம் இருந்ததுன்னா குறைய ஆரம்பிக்கும். இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு. அட் த சேம் டைம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், பேலன்ஸ் டயட் ஆல் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட பேக் பெயின்க்கு பை பை சொல்லிடலாம். ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட். தேங்க் யூ.